தாய் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரருடன் திருக்கல்யாண காட்சி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மீனாட்சி அன்னை உதித்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? மதுரை மீனாட்சி என்று சொன்னாலே அந்த தாயின் தோளில் விற்றிருப்பவர் யார் தெரியுமா? அவள் மதுரைக்கு மட்டும் ராணி அல்ல, நம் மனதினுள்ளும் அவள்தான் ராணி. எது எல்லையற்றதோ, எது இணையற்றதோ, ஈடற்றதோ அவளே அன்னை மீனாட்சி. அன்னை மீனாட்சியின் கண்பட்ட இடம் பச்சை பசேல் என்று துளிர்க்க துவங்கும். அப்படியே கருணையோட பார்த்துட்டான்னு சொன்னா எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி அக்கணமே தீர்ந்துவிடும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கப் போகிறது. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். முக்குருணி கணபதி விற்றிருக்கக்கூடிய மதுரையம்பதியினிலே பேசும்பொழுதே பாருங்களேன், முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அந்த மதுரையின் பதியிலே ஆளக்கூடிய நம் அன்னை மீனாட்சி. ஆமாங்க, அவங்க உங்களுக்கும் அம்மா, எனக்கும் அம்மா, நம்ம தாய் மீனாட்சி. அந்த மீனாட்சியானவள் தாய் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரருடன் திருக்கல்யாண காட்சி காண கண்கோடி வேண்டும், மிக பெரும் புண்ணியம் வேண்டும். என்ன தவம் செய்தோமா? இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, திருக்கல்யாணம் அப்படின்னு. இதை கேட்க கேட்கவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. ஒரு விஷயத்த நல்லதை கேட்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கப் போகிறது. நம் தாய் மீனாட்சி அப்படியே பச்சை பட்டு உடுத்தி பக்கத்திலே அருகிலே சொக்கநாதர், மனதிலே கற்பனை செய்து பாருங்களேன். நாதஸ்வரம் முழங்குகிறது, மிருதங்கம் முழங்குகிறது, துந்துபி முழங்குகிறது. சகல தேவ கணங்களும் பூத கணங்களும் அம்மா தாயே பராசக்தி மீனாட்சின்னு வழிபட, இங்கே நீங்களும் கண்குடிர மனதாலே அம்மா மீனாட்சி அப்படின்னு மனசார கேட்க கேட்க அவள் மதுரைக்கு மட்டும் ராணி அல்ல, நம் மனதினுள்ளும் அவள்தான் ராணி. மீனாட்சி அம்மனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் இயலாது. 64 திருவிளையாடுகளும் நடந்த ஒரு இடம். இருக்கிற எண்களிலேயே பரிபூரணமான ஒரு எண் அப்படின்னு சொல்லிட்டா இந்த 64 தாங்க. கம்ப்யூட்டரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 × 8ன்னுவான். 8ன்னா என்ன? 2 நாகம் பின்னி பிணைந்திருப்பது. இன்ஃபினிட்டி சிம்பல் என்கின்றான். எல்லையற்றது. எது எல்லையற்றதோ, எது இணையற்றதோ, ஈடற்றதோ அவளே அன்னை மீனாட்சி. பசுமை என்று சொல்கின்றோம், பச்சை பசேல்னு இருக்குங்க அப்படின்றோம். எங்க பச்சை பசேல்னு இருக்கும்? அன்னை மீனாட்சியின் கண்பட்ட இடம் பச்சை பசேல் என்று துளிர்க்க துவங்கும். வறண்ட பாலைவனமாய் என் வாழ்க்கை இருக்கே, எனக்கு வகை தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. வாழும் வகையை அந்த வைகை கரையிலே விற்றிருக்கும் நம் தாய் மீனாட்சி கட்டாயம் சத்தியமாக சொல்கின்றேன் அருளப் போகின்றாள். சில விஷயத்தெல்லாம் கேட்கணும்னாலோ பார்க்கணும்னாலோ நமக்கு ஏதோ பெரும் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பேர் எங்கெங்கோ மால்களிலே இருப்பார்கள். எனினும் இந்த நேரத்திலே திருமால் தங்கையை பற்றி நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பெரும் புண்ணியம் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்ய துவங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் மீனாட்சி அன்னை உதித்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? மகம், மகத்து மங்கை, ஜகத்தை ஆழ்வாள் அப்படின்வாங்க. அந்த மகத்துல கேது இப்போ பவனி வந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு புறத்திலே சதயத்திலே ராகு. சிவபெருமானுடைய நட்சத்திரம் என்ன? ஆதிரை. எனவே உங்க வாழ்க்கையில ஐயா எனக்கு நாகதோஷம்னு சொல்லிட்டாங்க,
எனக்கு கால சர்ப்ப தோஷம்னு சொல்லிட்டாங்க. எங்க போய்யா நான் பலனை தேடுவேன்? எங்கே போய் பரிகாரம் செய்வேன்? கையிலே காசில்லை, கவலையால் தோய்ந்து கிடக்கிறேன். வீட்டிலே திருமணம் போன்ற மங்களத்திற்கு வழியில்லை என்று மயங்கி கிடக்கிறீர்களா? அம்மா மீனாட்சிய இந்த நன்னாள்ல உலகத்துல எங்க வேணா இருங்கய்யா, நினைச்சுக்கோங்க. அம்மா மீனாட்சி, எங்க வீட்டிலையும் திருமணம் நடக்கணும், எங்க வீட்டிலையும் செல்வம் பெருகணும், எங்களுக்கும் நன்மை கிடைக்கணும். மதுரை மீனாட்சி என்று சொன்னாலே அந்த தாயின் தோளில் விற்றிருப்பவர் யார் தெரியுமா? சுகபிரம்ம மகரிஷி கிளியாக விற்றிருக்கிறார். அந்த கிளி என்னத்தை தரும்? பெரும் செல்வத்தை தரக்கூடிய கிளி. குபேரனுக்கு குருவாக இருந்தவர் அவரே. அன்னை மீனாட்சி அம்மாவை வணங்கித்தான் அந்த ஆற்றலை அடைந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் நீம் கரோலி பாபாவை பார்க்க வடநாடு போறாங்க. ஆனா அந்த நீம் கரோலி பாபா தென்னாட்டிற்கு ஒரு முறை பயணமாக வருகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? மதுரை மீனாட்சியை பார்க்க வேண்டும், என் வாழ்க்கையில் கடை தேர வேண்டும், நன்மைகள் நடக்க வேண்டும் என்று அவர் நடையாய் நடந்து வந்த இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் புகழ் பாடுது. ஆனா அவர் புகழ் பாடியது நம் மதுரையின் பதியிலே விற்றிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மாவைத்தான். இந்த நேரத்திலே அவரை மட்டுமல்லாது அவரது பெற்றோர்களையும் நாம் நினைக்க வேண்டும். மலையத்வஜனுக்கும் அங்கே உதித்தவள் நம் தாய், பெரும் கருணை உடையவள், பாண்டியனின் குலத்திலே தோன்றியவள், நமது பரம ஏழ்மையை நீக்கக்கூடியவள், தயாபரி என்றெல்லாம் சொல்ல நினைக்கும் பொழுதே நான் தழுதழுக்குதுங்கய்யா. எனக்கு பேசுறதுக்கு எப்பவுமே மைக் கிடைச்சா நல்லா பேசுவேன். ஆனால் அந்த மைவழியால் பெருமையை பேச துவங்கியதும் நான் தடுமாறி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மீன் ஆட்சி என்பார்கள். மீனுக்கு ஒரு தன்மை உண்டாம். அது மற்றொரு மீனை பார்த்ததுமே அந்த மீனுடைய முட்டை பொரிச்சிருமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. மீனாட்சியும் அப்படித்தான். உங்களை அப்படியே கருணையோட பார்த்துட்டான்னு சொன்னா எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி அக்கணமே தீர்ந்து விடும். இதுல முக்குருணி கணபதி என்று அங்கே விற்று இருக்கக்கூடிய கணபதிக்கு பெயர். முக்குருணி என்று சொன்னால் 18 படி. 18 என்று சொல்லக்கூடிய எண் 14 சித்தர்களை குறிக்கக்கூடியது. இந்த 18 என்ற எண்ணின் வலிமையை சொன்னால் ஒரு நாள் போராது. அதாவது பகவத்கீதை என்று சொல்லக்கூடியதும் 18 அத்தியாயங்கள், புராணங்கள் 18 என்ற வகையிலே 18 தத்துவங்களையும் உள்ளடக்கிய பராசக்தி அவளது திருமண நன்னாள். இந்த திருமண நன்னாள்ல வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அரூபமாக சுகபிரம்ம மகரிஷி, காகபுஜண்ட மகரிஷி, அகஸ்திய மகரிஷி போன்ற அனைத்து பெரியோர்களும் வருவார்களாம். இதை எனக்கு உரைத்தது யாருன்னா என்னுடைய ஆசான் காகபுஜண்ட ஜீவநாடி படிக்கும்போது பாண்டிய ராஜபுத்திரி, சுந்தர ராஜஹிருதையே, சோமசேகரி, மனோன்மணி, திரிபுவன ஜனனி என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார். திண்ணமாய் உரைக்கின்றோம், நன்னிய ஒரு காலத்தே நலம் பயக்கும் சொல் உதைத்தோம், திண்ணமாய் உதித்த ஒரு மொழி உரைத்தோம், காகபுசண்டனது நாமத்தினாலே சுகிருதம் நாமத்தினாலே சுகிருதமாய் உரைத்தோம். உரைத்த வகை ஏதென்றால் மண்ணினுள் மகிமையுடன் மாட்சியுடன் வாழ்ந்திடவே, எண்ணிய எண்ணமத திண்ணமாய் நடந்திடவே, மங்கை நல்லாள் மதுரையின் பதியாளும் தாயவளே, மதுரை மீனாட்சியின் பதம் பற்றி போற்றிடுவர், வாழ்விலே ஏற்றம் பெற்றிடுவர், அனைத்தும் பெற்றிடுவர், மாற்றம் நிகழ்ந்திடுமே, நிகழ்ந்திடும் காலத்தே நலமும் உய்திடுவர் என்றெல்லாம் உரைத்திட்டார். இக்காலத்தில் ஏன் அவள் வழிபாடு தேவை என்று சொன்னால் மிதுனத்திலே வருணன் என்று சொல்லக்கூடிய கிரகம் பிரவேசமாகிறார். யுரேனஸ்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பெரும் உலக மாற்றங்களின் துவக்க காலமாக இது இருக்கப் போகிறது. மேலும் இந்த திருமணம் நடக்கக்கூடிய நாளிலே காலசர்ப்பமாகவே திகழ்கிறது. சிம்மத்திலே கேதுவானவர், அதே போல கும்பத்திலே ராகுவானவர், இடையிலே அனைத்து கிரகங்களும் இருக்க இன்னல் பட வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இது இருந்தாலும் தித்திக்கும் தேனமுதாய் திகழ்ந்திடும் வாழ்விலே ஏற்றம் பெற்றிடவே, மாற்றம் கிட்டிடவே, நந்தியும் போற்றிடும் நலங்கள் பெற்றிடவே, தொந்தி வயிற்றோன்
வேழ முகத்தோன் அருள் தன்னால் இயம்பிய மொழி கேட்பாய், கேட்டதொரு நிலை தன்னில் பராசக்தி என்று சொல்லி மீனாட்சி பதம் பற்றிடவே வெற்றிகள் கிட்டிடும் என்றே உரைத்தோம். சுகிர்தம் நாமத்தால் சுகிர்தமாய் உரைத்திட்டோம். உரைத்த வகை தன்னாலே உணர்ந்து தன் உண்மை நிலை உரைக்கின்றோம் என்றெல்லாம் அந்த சுகிர்தம் அருளாலே உரைக்கின்றார். எனவே இந்த மதுரையிலே நடக்கக்கூடிய வைகை கரையினிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை நேரிலே சென்று காண இயலாவிட்டாலும் இக்கால கலியதினிலே வெவ்வேறு உபகரணங்கள்லாம் வந்துருச்சு, யூடியூப் அது இதெல்லாம். மனதார வழிபட்டு உளமாற அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. வரக்கூடிய கால களிமாற்றங்கள் எதுவாக இருப்பினும் கலிதோஷம் இருப்பினும் அவை நீங்க பெற்று நலம் பெற்று வாழும் சிறப்புகள் உண்டென்று உரைக்கின்றோம். சிவ சிவ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.